கேட்டாங்கன்னா, நீங்க உங்களோட பிளான பத்தி நீங்க சொன்னீங்கனாவே போதும். ஐயோ! அவங்க பெரிய ஜீனியஸ். அவங்க நெறைய பிளான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பத்தி மதிப்போட அவங்க விலகி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களோட பிளான்ஸ போட்டு, அத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஸோ யூ வில் லுக் லைக் ஆக்டிங் போல்ட். நீங்க போல்டா இருக்கிற மாதிரி, தைரியமா இருக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் மெத்தட் எப்படி உங்கள தைரியப்படுத்திக்கிறது அப்படின்னு. செகண்ட், இப்ப இதுவரைக்கும் நீங்க பண்ணது எல்லாம் உருவாக்குன விஷயம். உங்கள நீங்களே உருவாக்கிக்கிட்ட விஷயம். ஸோ இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள நீங்க கரெக்ட்டா உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, போல்ட் ஆக்கிக்கிட்டீங்க. போல்ட் ஆக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களோட கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வரதுக்கு எதிர்பாருங்க. நெறைய பேர் தயங்கி இருக்கிறதுக்கும், தைரியமா தன்னை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கும் முதல் காரணம், தன்னோட கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வராம